அது நோய்கள் குணமாவதற்கு ஆரோக்கியமான உணவு அது மட்டுமே போதாது. ஆரோக்கியமான உறவுமுறை. உறவுமுறை இருக்கணும். அதாவது பல பேர் 10 பேரோட நம்ம பழகி, பேசி, சிரிச்சு அந்த மாரி இருக்கணும். அந்த மாரி வாழ்ந்தா தான் அந்த உடம்பு ஒழுங்கா வேலை செய்யும். நீ தனியாவே இருக்கப்பா. நீ எந்த தப்புமே பண்ணல. திருடல அல்லது தவறான பாலியல் தொடர்பு உனக்கு எதுவுமே இல்ல. நேர்மையா இருக்கிற. ஆனா தனியா இருக்கிற. ஆனா சத்தான உணவுகள சாப்பிடுற. அப்போ உன் உடம்பு ஆரோக்கியமா இருக்குமான்னா இருக்காது. நீ சத்தான உணவு தான் சாப்பிடுற. காய்கறிகள தான் சாப்பிடுற. பழங்கள்லாம் சாப்பிடுற. ஆனா தனியா இருக்கிற. நேர்மையா இருக்கிற. திருடுறல, பொய் சொல்லல, மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா தனியா இருக்க. அப்படின்னா, அப்போ உன் உடம்பு ஒழுங்கா வேலை செய்யாது. அப்போ உன் உடம்பு வேலை செய்யணும்னா, ஒரு குடும்பமா இருக்கணும். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பேரன், பிள்ளைக, அண்ணன், தம்பி, அக்கா, பையன், அம்மா, அண்ணனோட பசங்க, அக்காவோட பசங்க, இந்த மாரி மகன், மகள், பேரன் இப்படி இந்த மாரி ஒரு குடும்பமா, கூட்டு குடும்பமா, எப்பவும் ஒரு பிரச்சனைகளோட பேசி, சிரிச்சு, சந்தோஷமா, கோவப்பட்டு, சண்டை போட்டு, இந்த மாரி இருந்தா தான், இந்த உடம்பு ஒழுங்கா வேலை செய்யும். உடம்பு வேலை செய்வதற்கான உறவுமுறை அடிப்படையிலான உணவு இது. உறவு தேவை. உணவு தேவை எப்படி இந்த உடம்பு வேலை செய்றதுக்கு, நாம உயிர் வாழ்வதற்கு, ஒழுங்கா வேலை செய்றதுக்கு நமக்கு உணவு தேவை. அதுபோல இந்த உடம்பு இதயம் ஒழுங்காக வேலை செய்வதற்கு, சிறுநீரகம், கல்லீரல், இரைப்பை இதெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யணும்னா, இந்த மாரி உறவுகள் தேவை. உறவுகள் இருந்தா தான், நம்ம என்ன பண்ணுவோம், அதில கவனத்த செலுத்துவோம். நம்ம கவனம்லாம் அங்க போகும். நீ தனியா இருந்தா உன் உடம்ப தான் நினைச்சிட்டு இருப்ப. உன் உடம்ப பத்தியே யோசிச்சுட்டு இருப்ப. அப்போ வேற விஷயங்கள்ல நீ கவனம் செலுத்து. நண்பர்களோட நண்பர்களோட, அப்புறம் கணவன், மனைவி, அன்பு, பாசம், பேரன், பேத்தி, மகன், மகள், மகன் வீட்டு பிள்ளைகள், சொந்தம் இப்படி கூட்டு குடும்பமா வசிக்கும்போது, நம்ம ஒரு 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 சந்தோஷம் கிடைக்கல. அப்பதான் இந்த உடம்பு ஒழுங்கா வேலை செய்யும். செரிமான குறைபாடுலாம் சரியா போயிடும். செரிமான குறைபாடு. ஏன் இன்னைக்கு செரிமான குறைபாடு வருது? மலச்சிக்கல் ஏன் வருது? நோய்கள் ஏன் வருது? உடம்பு ஏன் குண்டாகுது? நம்மலாம் தனித்தனியா இருக்கிறோம். இந்த உறவுங்கிற ஒரு தேவை இருக்குல்ல, அது நமக்கு பூர்த்தி செய்யப்படவில்லை. கூட்டு குடும்பமா வாழணும். கூட்டமா வாழணும். சத்தமா இருக்கணும். சத்தம் ஒரே கூச்சலா அப்படி பேச்சு சத்தம், அழுகை சத்தம், திட்டுறது, சண்டை போடுறது அப்படின்னு ஒரு பிரச்சனைகளோட அந்த வாழ்க்கை, ஒரு பிரச்சனை நிரம்பியதாக, எளிமையான ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரச்சனை நிரம்பியதாக அந்த வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா வேலை செய்யும். சிரிக்கலாம். சிரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கற்பனை வளம் அதில இருக்கும். இன்னொருத்தர் சிரிக்கலாம். அவரு என்ன பேசினாரு, அத வியந்து பேசலாம். பாராட்டுறது, திட்டுறது, வழிநடத்துறது. இந்த மாரி சிரிப்பதற்கு, அழுகுவதற்கு, கோவப்படுவதற்கு, நமக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கா? அப்படி நமது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு, நமக்குள்ள இருக்கிற அறிவு எல்லாத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு, நம்ம அன்பு, பாசம், தியாகம், விட்டு குடுத்தல், விட்டு குடுக்கிறது, இப்படி இந்த மாரியான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கை. உணர்வுகளை வெளிப்படுத்துகிற வாய்ப்புள்ள ஒரு தனியா இருந்தா, நீ சத்தான உணவு சாப்பிட்டாலும் உன் உடம்பு வேலை செய்யாது. உறவுகளோட இருக்கணும். சந்தோஷமா ஆடணும், பாடணும், விளையாடணும். அதுக்கு உறவுகள் தேவை. தனியா இருந்தா நீ ஆட முடியாது, பாட முடியாது, பேச முடியாது, அழ முடியாது, சிரிக்க முடியாது, கோவப்பட முடியாது, திட்ட முடியாது. அமைதியா இருக்கணும். சாப்பிட்றதுக்கு மட்டும் நீ வாய் திறப்ப. அப்போ நீ சத்தான உணவு சாப்பிட்டாலும், இத விட சத்தான உணவு உலகத்திலே கிடையாதுப்பா. அப்படிப்பட்ட உணவு சாப்பிட்டாலும் உன் உடம்பு வேலை செய்யாது. வேலை செய்யணும்னா உறவுகள் என்கிற ஒரு தேவை இருக்கு. உறவுகள் தேவைப்படுகிறது. கூட்டு குடும்பமாக நாம் வாழ வேண்டும். குடும்பமாக வாழ வேண்டும். அப்பா அம்மாவோட அந்த மாரி தாத்தா, பாட்டியோட உறவுகள் தேவை. அதனால உறவுகள பாதுகாக்கணும். நீ ஆரோக்கியமா வாழணும்னா, உனக்கு தாத்தா, பாட்டி தேவை. அங்க அவரு ஏதாவது சொல்லுவாரு, சிரிப்பாரு. பாட்டி ஏதாவது சொல்லுவாங்க. அவங்க அனுபவங்கள சொல்லுவாங்க. அப்ப தாத்தா, பாட்டிய பாதுகாக்கணும். அவங்கள மகிழ்ச்சியா வச்சுக்கணும். அப்பதான் அவங்க உன்ன சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு உதவி செய்யணும். அந்த மாரி ஒரு தாத்தா, பாட்டியோட இப்படி உறவுகளோட இருந்தா மட்டும் தான், நீங்க உறவுகளோட இருக்கணும்னா, ஒரு நகரத்துல உறவுகளோட இருக்க முடியுமா? முடியாது. சரி, இப்ப நகரத்துல உறவுகளோட இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பெரிய பணக்காரங்க தான் பெரிய பங்களா கட்டி எல்லாரையும் அந்த வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. சாதாரண மக்களால ஒரு நகரங்கள்ல உறவுகளோட இருக்க முடியாது. ஒரு கூட்டு குடும்பமா வசிக்க முடியாது. அதனால கிராமத்துல தான் அப்ப நகரமே இருக்கக்கூடாது. அப்பதான் ஆரோக்கியமா வாழ முடியும். நகரம் அப்ப கிராமத்துல தான் வாழணும். அப்ப கூட்டு குடும்பமா இருக்கணும். அப்போ கிராமத்துல வாழணும். அப்பதான் நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும். உறவுகள் இல்லாம நம்மளால ஆரோக்கியமா வாழ முடியாது. உறவுங்கிறது ஒரு மிகப்பெரிய தேவை. தனிமையில் சத்தான உணவுகளை சாப்பிட்டாலும், உடற்பயிற்சி செய்தாலும்,
உனக்கு அந்த ஆரோக்கியம் என்பது கிடைக்காது. அதனால் வந்து இது வந்து ஒரு ஒரு